அனைவருக்கும் வணக்கம். இதய கீதம் நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் டிஆர் மகாலிங்கம் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். டிஆர் மகாலிங்கம் ஒரு பாடகர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகர், எப்படி பன்முகங்களை கொண்டவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான விஷயங்கள், அவர் எப்படி திரைத்துறைக்கு வந்தார், அவர் எப்படி பாடகரானார் போன்ற விஷயங்களை கடந்த 3 பகுதிகளில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாலிங்கம் ஒரு பாட்டை எப்படி பாடுவார் அப்படிங்கிற அந்த ஸ்டைலை அவருடைய நண்பர் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. அதாவது மியூசிக் டைரக்டர்ஸ் மெட்டுக்களை வாசித்து காட்டுவாங்களாம். இவர் கேட்டுகிட்டே இருப்பாராம். அவங்க 3 தடவை 4 தடவை வாசித்து காட்டுவாங்களாம். அந்த மெட்டுக்களை கேட்டுட்டு இருப்பாராம், திரும்பி பாட மாட்டாராம். அடுத்தது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட ஓப்பனிங் பிஜிஎம், அடுத்தது ஃபஸ்ட்டு பல்லவி முடிஞ்ச உடனே சரணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்லியூட், அடுத்து 2வது சரணத்துக்கு இருக்கக்கூடிய இன்டர்லியூட், இதெல்லாம் வாசிட்டு அந்த சாங்கை ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ராவை வாசிக்க சொல்லி கேட்பாராம். கேட்டு முடிச்சுட்டு ஏறக்குறைய டைம் இதுலேயே போயிடுமா. கால் ஷீட் முடியறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது டேக் போகலாமா அப்படின்னு கேட்பாராம். போகலாம் அப்படின்னு சொன்னோடனே வாயில் போட்டுட்டு இருக்கிற வெத்தலைப்பாக்கை துப்பு வரான். துப்பிட்டு ஒரு சோடா எடுத்து குடிப்பாரான். குடிச்சிட்டு கல் உப்பையும் மிளகையும் வாயில் போட்டு மென்று முழுங்க வரான். முழுங்கிட்டு நேசல் ட்ராப்ஸ் ஒரு 3 சொட்டு போட்டு போகிறான். போட்டுட்டு போய் நின்னா கணீர்னு பாடுவாராம். அது எந்த பாட்டாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான பாட்டாக இருந்தாலும் ஒரே டேக்கில் ஓகே பண்ணிடுவாராம். ஆயிரத்தி 1950ஆம் ஆண்டு வெளியான சிட்டாடலின் இதய கீதம் படத்தில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். அதில் டிஆர் மகாலிங்கம் பாடிய ஆசை கிளியை அரைத்து வாராய் தென்றலைங்கிற பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. இது மகாலிங்கத்துக்கு பெண் ரசிகர்கள் கூட்டத்தை அதிகமாக்கியது. அதே போல் டிஆர் ராஜகுமாரியை பார்க்கறதுக்கு ஆண்கள் கூட்டம் அலைமோதியது. இதய கீதம் படம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா டிஆர் மகாலிங்கம், டிஆர் ராஜகுமாரி அப்படின்னு ஒன்று அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லா பாடல்களுமே ஹிட். ஆனால் படம் சுமாரான வெற்றி தான். எதிர்பார்த்த வெற்றியை இந்த படம் அடையலை. டிஆர் மகாலிங்கம் தயாரித்த அடுத்த திரைப்படம் 1951 வெளியான மோகன சுந்தரம். இதில் டிஆர் மகாலிங்கமும் எஸ் வரலட்சுமி நடிச்சிருப்பாங்க. இசை டிஜி லிங்கப்பா. இதில் டிஆர் மகாலிங்கம் ஒரு பாட்டு பாடுவார். பாட்டு வேணுமா உனக்கு ஒரு பாட்டு வேணுமா. இந்த பாட்டு கேடி சந்தானம் எழுதியிருப்பார். இந்த பாட்டில் வரிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சுதந்திரம் வந்த அந்த நாளை புகழ்ந்து ஒரு பாட்டு வேணுமா, ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு ஒரு பாட்டு வேணுமா, வான்மழை வறண்டது போலே இன்று வைதிகம் கெட்டதற்கு பாட்டு வேண்டுமா. அந்த காலத்தில் நிறைய ஹிந்தி பாடல்களோட டியூனை தான் எடுத்து அப்படியே தமிழில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேடி சந்தானம் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். வடநாட்டு படத்தில் வரும் மெட்டில் நம்ம நல்ல தமிழை புகுத்தி தொல்லை தரும் சினிமா பாட்டு வேணுமா அப்படின்னு எழுதியிருப்பார் கேடி சந்தானம். இந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பிய ஒரு பாட்டு. பாட்டு வேணுமா ஒரு பாட்டு வேணுமா. மோகனசுந்தரம் படத்தில் டிஆர் மகாலிங்கமும் எஸ் வரலட்சுமி பாடிய ஒரு பாட்டு ஓ ஜெகமதியில் இன்பம் தான் வருவது எதனாலே வாழ்விலே எதனாலேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டி கிளப்பிய ஒரு பாட்டு. மோகனசுந்தரம் படத்துலையும் எல்லா பாடல்களுமே ஹிட்டு. ஆனால் இந்த படமும் டிஆர் மகாலிங்கத்துக்கு கை கொடுக்கல. இந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். 1952ஆம் ஆண்டு டிஆர் மகாலிங்கம் தயாரித்து டைரக்ட் செய்த படம் சின்னதுரை. டிஆர் மகாலிங்கம் எஸ் வரலட்சுமி நடித்த இந்த படத்துக்கு இசை டிஜி லிங்கப்பா. தனக்கு தெரியாத ஒரு காரியம் டைரக்ஷன், அதில் இறங்கினார் டிஆர் மகாலிங்கம். வழக்கம் போல பாடல்லாம் ஹிட்டு. ஆனால் படம் ஃபெயிலியர். படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே டிஆர் மகாலிங்கத்தோட டைரக்ஷன் தான் அப்படின்னு விமர்சனம் வந்தது. சின்னதுரை படத்துல டிஜி லிங்கப்பா இசையில ஒரு பாடல் நிலவே நீதான் ஒரு வழி கூறாயோ அப்படின்னு
இந்த பாட்டை டிஆர் மகாலிங்கம் அவ்வளோ அழகா பாடியிருப்பார். ஒரு வழி கூறாயோ மனம் நிறையும் என் தாபமே. 1952ஆம் ஆண்டு டிஆர் மகாலிங்கம் நடித்த திரைப்படம் வேலைக்காரன். இதில் டிஆர் மகாலிங்கத்தோட மாதுரி தேவி நடிச்சிருப்பாங்க. இசை வந்து சுதர்சனம். படத்தில் மொத்தம் 12 பாடல்கள். அதில் 2 பாடல்கள் வந்து டிஆர் மகாலிங்கம் பாடியிருப்பார். 1954ஆம் ஆண்டு டிஆர் மகாலிங்கம் இன்னொரு சொந்த படம் எடுக்கிறாரு. படத்தோட பேரு விளையாட்டு பொம்மை. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் வச்ச பேரு விளையாட்டு பிள்ளை. இந்த படத்துலையும் மொத்தம் 10 பாடல்கள். அதில் 5 பாடல்கள் வந்து டிஆர் மகாலிங்கம் பாடியிருப்பாரு. மகாகவி பாரதியாரோட தீர்த்த கரையினிலே பாடல் வந்து சூப்பர் ஹிட் ஆனது. விளையாட்டு பொம்மை படத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட 3 பாடல்களை டிஆர் மகாலிங்கம் பாடியிருப்பாரு. மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடுங்கிற ஒரு பாட்டு வந்து டிஜி லிங்கப்போட இசையில சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல். இந்த படத்துலயும் வந்து எல்லா பாடலுமே ஹிட்டு. ஆனா விளையாட்டு பொம்மை படமும் ஒரு ஃபெயிலியர். இத்தனை படங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் தொடர்ந்து டிஆர் மகாலிங்கம் தெருப்பாடகன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் அவரை தெருவுக்கே கொண்டு வந்துருச்சு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான நடிகர் வந்து கால் ஷீட் கொடுக்காம அலை விட்டதுனால படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிடுறாரு. கம்பெனியை இழுத்து முடிகிறாரு. கடன் தலைக்கு மேலே ஏறிடுது. 1950 பார்த்தீங்கன்னா 17 வெளிநாட்டு கார்கள் மட்டும் அவர் வச்சிருக்காரு. வீட்டில் ஒரு 20-25 ஹைப்ரிட் டாக்ஸ். அதே போல் அவருடைய வீட்டு பேர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், சுகுமார பவனம்னு பஸ் ஸ்டாப் இருந்தது. வீட்டில் யானையை வளர்த்திருக்காரு, சிம்பன்சி வளர்த்திருக்காரு, ஒரு புலிக்குட்டி வளர்த்திருக்காரு. இப்படி வாழ்ந்திருக்காரு அந்த மனுஷன். ஆனால் 6 வருஷத்தில் எல்லாத்தையும் இழந்து மார்க்கெட் அவுட் ஆயிடுறாரு. இந்த பதிவில் டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், அவர் படத்தில் வந்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.